Taste the Daily. விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட 16, 18, 19வது வெள்ள நிவாரண நிதி வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் கொட்டு மழையில் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சுரேஷ், பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விழுப்புரம் நகரம் கடுமையான அனைத்து பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் காட்சிகள் வாயிலாக நாம் பார்த்திருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் நகர பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய நிவாரண நிதி மற்றும் பொருட்கள் இதுவரை வழங்கப்படாத நாள்தோறும் மக்கள் அந்த நிவாரண நிதிக்காக தங்களுடைய குடிநீர் உணவு கூட இல்லாமல் 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வடியாத நிலையில் தற்போது போராட்டங்களானது இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்காக வீதியில் இருந்து போராடக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிவாரண நிதி வழங்கப்படாத காரணமாக மக்கள் தன்னெழுச்சியாக அந்த பல்வேறு இடங்களில் நாள்தோறும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் தற்போது விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த மக்களானது கொட்டு மழையிலும் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு நிலையில் தற்போது இந்த மக்கள் கொட்டு மழையிலும் இந்த சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தற்போது நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். அப்போது கேட்கலாம், வணக்கம்மா, இந்த மழையிலேயே இந்த இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு ஆத்திரத்தோடு இந்த போராட்டங்கள் ஈடுபடக்கூடிய காரணங்கள் என்ன? முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, கடலூர் விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி உதவ சொல்லி முதலமைச்சர் சொன்னாரு. சொல்லியும் பொதுமக்களுக்கு இதுவரை எல்லா ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. நாங்க 4 ஏரியாவுக்கு மட்டும் இன்னும் நிதி உதவி கொடுக்கல. எப்படின்னு கேட்டா கவரான்ஸ் ரோடு, முத்துமாரியம்மன் ரோடு, காலேஜ் ரோடு, அண்ணா நகர், இதெல்லாம் இன்னும் நிவாரண நிதியே கொடுக்கல. நாங்க போயிட்டு கேட்டா எங்களுக்கு நிதி உதவி ஒன்னும் வரல, நாங்க கொடுக்கல. நீங்க கலெக்டர் ஆபீஸ் போய் கேள்வி போனா முதலமைச்சர் செல்லுக்கு போன் பண்ணி பேசணும். பேசுறதுக்கு நீங்க பாருங்க, இல்லன்னா திங்கக்கிழமை போயிட்டு மடிவு கொடுன்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இது எங்களுக்காக ரேஷன் கார்டுல போய் கேட்டா உதவி வரலன்றாங்க. அப்ப நாங்க ஓட்ட போட்டது எதுக்காக போட்டோம்? மக்களுக்கு நல்லதை செய்யன்றதுக்காக தான் ஓட்டா போட்டது. நீ மக்களுக்கா செய்யலன்னா அப்புறம் என்ன கதை? முதலமைச்சர் செய்யறாரு, செய்ய சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாரு. மேல இருக்கிறவங்க இது செய்யல எங்களுக்கு, அது ஏன்னு கேட்டு சொல்லணும். எங்களுக்கு உடனடியா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும். 1995 இருந்து இது இலவச மனு கேட்டு நான் வாடகை வீட்டுல ஒண்ணு வரேன். இலவச மனு கேட்டு 1995 இருந்து மனு கொடுக்குறேன். இது எந்த உதவியும் செய்யல. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம்? எதுக்காக எடுக்கிறோம்? எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாருன்றதுக்காக தான் நாங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம். போனா போயிட்டு கேட்டா கட்சிக்காரங்க, நீ எதுக்கு ஓட்டு போட்ட? நீ ஏன் எங்களை கேட்கற? நீ ரட்டைக்கு போட்டியா, உதயசூத்துக்கு போட்டியா? நீ அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க இதெல்லாம் பாகுபாடு பார்த்தா நம்ம ஓட்டு போடுறோம். மக்களுக்கு யாரும் நல்லதை செய்வாங்களோன்னு நாங்க பார்த்து ஓட்டு போடுறோம். நாங்க ஓட்டு போட்டதுனால நீங்க ஜெயிச்சுங்க. அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு எந்த கவர்மெண்ட்ல எந்த உதவி கொடுத்தாலும் செய்யணும் இல்ல. நாங்கெல்லாம் இன்னும் பாவம் பண்ணோம், எங்களுக்கெல்லாம் ஏன் கிடையாது. அதான் முதலமைச்சர் ஐயா பார்த்து இந்த நியூஸுங்களை பார்த்து எங்களுக்கு தக்க உதவி செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். மக்களுடைய ஆதங்கத்தோடு எழுப்பக்கூடிய பல்வேறு கேள்விகளை நாம் பார்த்திருக்கிறோம். சுரேஷ், இங்கே எதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகை வழங்கப்படவில்லை? ஏன் இந்த பாரபட்சம்? அதிகாரிகள் ஏன் சுணக்கமாக இருக்கிறார்கள்? தமிழக அரசின் உத்தரவுகளை ஏன் தங்களுடைய அடிமட்ட ஏழை எளிய மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை கொண்டு சேர்க்கப்படுவதற்கான முயற்சிகளில் அதிகாரிகள் ஏன் ஈடுபடவில்லை என்ற பல்வேறு கேள்விகள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் நம்மால் எழுப்பக்கூடிய நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக விழுப்புரம் நகரம் மட்டுமில்லாமல் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இது போன்ற போராட்டங்கள் நாள்தோறும் நடைபெற்று வருவது இந்த அரசுக்கு எதிராக நிர்வாக தரமற்ற இந்த அரசு செயல்படுவதை வெட்ட வெளிச்சமாக வெளிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.